ஓம் சாந்தி. 27/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் முகங்கள் இப்பொழுது சுவர்க்கத்தை நோக்கி உள்ளன. நீங்கள் நரகத்தின் கரையில் இருந்து விலகி சுவர்க்கத்திற்கு செல்கின்றீர்கள். எனவே உங்கள் புத்தியின் யோகத்தை நரகத்தில் இருந்து அகற்றுங்கள். கேள்வி: அதி உயர்ந்ததும் அதி சூட்சுமமானதுமான இலக்கு என்ன? யாரால் அதை அடைய முடியும்? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் முகங்களை சுவர்க்கத்தை நோக்கி திருப்புகின்றீர்கள். மாயை உங்கள் முகங்களை நரகத்தை நோக்கி திருப்புகின்றாள். அவள் பல புயல்களை கொண்டு வருகின்றாள். நீங்கள் அப்புயல்கள் அனைத்தையும் வெற்றி கொள்ள வேண்டும். இது உங்கள் சூட்சுமமான இலக்காகும். உங்கள் இலக்கை அடைவதற்கு நீங்கள் பற்றை வென்றவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையினதும் தைரியத்தினதும் அடிப்படையிலேயே நீங்கள் இதனை வெற்றி கொள்ள முடியும். விகாரத்தில் ஈடுபடுகின்ற மக்களின் மத்தியில் வாழும் பொழுதும் விகாரங்களில் இருந்து விடுபட்ட ஓர் அன்னமாக ஆகுவதே உங்கள் முயற்சியாகும். பாடல்: இது பலவீனத்திற்கும் பலத்திற்கும் இடையிலான யுத்தமாகும். இது சுவாலையினதும் புயல்களினதும் கதையாகும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இந்த பழைய உலகம் இப்பொழுது முடிவடைய உள்ளது. தந்தை இங்கு நேரடியாக வந்துள்ளார். எனவே முற்றாக உங்களை அர்ப்பணித்து கூறுங்கள், பாபா, இவை அனைத்தும் உங்களுக்கு உரியவை. இந்த வழிமுறையை பயன்படுத்துவதால் நீங்கள் ஒரு தூய புண்ணிய ஆத்மா ஆகுவீர்கள். 2. ஒரு பொழுதும் முரளியை தவறவிடாதீர்கள். முரளியை செவிமடுப்பதில் கவனயீனமாக இருக்காதீர்கள். நான் ஒரு முரளியை கைவிட்டால் என்ன, நான் ஏற்கனவே அனைத்தையும் அடைந்து விட்டேன் என நினைக்காதீர்கள். இல்லை, அது சரீர உணர்வாகும். நிச்சயமாக ஒவ்வொரு முரளியையும் கற்றிடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களை வளைத்து கொள்வதன் மூலம் ஒரு நிஜ தங்கமான சுய மாற்றத்தை ஏற்படுத்துபவராகி ஒவ்வொரு பணியிலும் வெற்றி நிறைந்தவர் ஆகுவீர்களாக. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொண்டு சுயத்தை மாற்றுபவர்கள் ஆகுபவர்கள் சதா வெற்றி நிறைந்தவர்கள் ஆகுவார்கள். இதனாலேயே உங்களை மாற்றுகின்ற இலட்சியத்தை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். மற்றவர்கள் மாறினால் நீங்கள் மாறுவீர்கள் என்பதல்ல. மற்றவர்கள் மாறுகின்றார்களோ இல்லையோ, நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் அர்ஜுனர்கள் ஆக வேண்டும். உங்களை மாற்றுவதில் நீங்கள் முதலில் இருக்க வேண்டும். இதில் முதலாவதாக இருப்பவர்கள் முதலாம் இலக்கத்தை பெறுகின்றார்கள். ஏனென்றால் தங்களை வளைத்து கொள்பவர்களே நிஜ தங்கங்கள் ஆவார்கள். நிஜ தங்கத்திற்கே மதிப்பு உள்ளது. ஸ்லோகம். உங்களின் மேன்மையான வாழ்க்கையின் நடைமுறை அத்தாட்சியால் தந்தையை வெளிப்படுத்துங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். தந்தைக்கு சமமானவராகி தந்தைக்கு நெருக்கமானவர் ஆகுவதற்கு உங்களின் மிகப்பெரிய எதிரியான காமத்தின் வடிவில் எந்தவிதமான தூய்மையின்மையும் உங்களின் கனவுகளை ஏனும் தாக்க அனுமதிக்காதீர்கள். நீங்கள் இலகுவாகவும் இயல்பாகவும் எப்போதும் சகோதரத்துவ விழிப்புணர்வை கொண்டிருக்க வேண்டும். ஆத்மாவான உங்களின் ஆதி ஸ்திதியான
சகல நற்குணங்களினதும் சக்திகளினதும் சொரூபமாக இருக்கும் நிலையிலிருந்து கீழே வராதீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.